புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்காரு. அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும் இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதி ராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த கண்ணன் சார் இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார். உண்மையாக வந்து இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இது எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதற்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள் உண்டு. ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொண்டு வருவார். இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகமாக இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமருக்கு வந்து என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு தாளாட்டுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீ ரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க நீங்கள். அதை ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணீங்களா? ட்ரெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது இந்த ரீ ரெக்கார்டிங். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரனை தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வருவார். அது மாதிரி அடுத்ததை சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும். நீங்கள் பெரிய ஹீரோ நான் ஒன்று பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காஸ்டியூம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒரு நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்களாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது. நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னு மனசாலும் அழகாக இருக்கணும். நீங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார். காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்காரு. இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வந்து கனெக்டர்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும். எல்லாம் அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது. சிறந்த டெக்னீஷியனுக்கு திரைப்படத்துறையில் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டீங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடுக்கு போய்டும். அதுதான் வந்து இந்த இடத்துல தேனப்பன் இருக்கார் மேடையில், பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ 97 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு 200 டைரக்டர் இருந்தே
எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கூட வந்து 200 டெக்னீஷியன் இருந்தாங்க, டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாரதி ராஜாலேருந்து, பாலச்சந்தர்லேருந்து, மணிரத்னம்லேருந்து, சங்கர்லேருந்து, செல்வமணிலேருந்து, உதயகுமார்லேருந்து, கே.எஸ். ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏதோ கோவத்தில் வந்து அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம், சிறப்பு செய்யறது தான் கஷ்டம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் வந்து 100 சண்டை போட்டிருக்கோம். ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தாருன்னா சண்டை தான் வரும். ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு 2 பேருக்குமே இருக்கும். அது செல்வமணிக்கா இருக்கட்டும், இல்லை தேனப்பனா இருக்கட்டும். தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூட்டு போயிடுவோம். எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா, நீ வந்தினா தேனப்ப கொஞ்சம் சுமாராக பேசுவான், இதனால் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ ஒரு யாரு எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும் போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது, சங்கங்களும் நல்லா இருந்தது. அந்த புரிதல் இல்லாமல் யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது, இப்போ நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க, தயாரிப்பாளர் இருக்க நீங்களாம் அது சொல்லறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது ஒரு தெரியும். அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீங்க இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு தேனப்பன் இருந்தாருன்னு நினைக்கிறேன், 3000 பேருக்கு வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்ல நிக்க வச்சு 1 வருஷமா சிரமப்பட்டு ஒரு சங்கமா ஏறி அவங்கள ஒரு சங்கத்துல இருந்து இணைச்சி விட்டோம். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்க கூடாது. அதனால வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு, இப்போ இருக்கிற பிளவு என்பது வேறு. ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர ஆட்குறைப்பு உண்டு. அது வந்து ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒருத்தர் செய்ய முடியும். முன்னாடி வந்து ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் பண்ணாதான் டைரக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம். ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார், ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா, வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும். அப்போ 25000 பேர் வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு 10000 பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது, இன்னொரு 5000 பேர் 10000 பேர் ஏதோ ஒரு சண்டையில கொண்டு வந்து நீங்க வெளில விட்டுட்டீங்கன்னா, இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவு செய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்றேன். அது போல வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்காரு, அவங்களாம் வந்து எல்லா சங்கத்திலையும் தொடர்பு உள்ளவங்க. ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்கு. இதனுடைய சீரியஸ்னஸ் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ள மாமன் மச்சவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை. இது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மந்தி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம். ஏன்னா சம்மந்திங்கிறவங்க அடுத்த ரத்தம். அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது, அடுத்தவங்க சாப்பிடாம அன்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சம்மந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மந்தி சாப்பாடு. அது மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில், இல்லை பெப்சியில், இல்லை நடிகர் சங்கத்தில், இல்லை எக்ஸிபிட்டார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினச்சிங்கன்னா, அதை சரி செஞ்சாதான் வந்து நல்லா இருக்குமே தவிர, நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிறேன், இன்னொரு பொண்டாட்டி கழிக்கிட்டா வந்து 100 பொண்டாட்டி கட்டினாலும் உங்கள் பிரச்சனை முடியாது. ஏன்னா நமக்கு 100 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை முழுவதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையாக போயிடும். அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 100 சங்கங்கள் இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. என் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு கேட் ஒன்று போட்டோம். கேட்டு போட்டு அதனோட வீல் வந்து ஒர்க் பண்ணல. கேட்டு போட்டவங்ககிட்ட 3 மாசமா நடந்துகிட்டு இருக்கும். அந்த தொழிலாளியை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 3 மாசம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டு, இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் டிவிஷன்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது.
லைட்மேன் வரல, கேமராமேன் வந்து எனக்கு 100 லைட் வேணும்னா அந்த 100 லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது. இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும். இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை, இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு நிர்வாகியாகவும் தேனப்ப இருக்காரு, தனஞ்சயன் இருக்காரு, சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இது வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி வேணாலும் இது திசை திரும்பலாம். அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்டவர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி, மையல் படத்தை வாழ்த்த வந்தோம். இந்த பிரச்சனையை சொல்கிறேன், தயவு செய்து நினைக்காதீங்க. இது திரைப்படத்தோட பிரச்சனை, திரைப்படத்துறையோட பிரச்சனை. இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது. நீங்களும் நாளைக்கு இண்டஸ்ட்ரியில், ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக இன்னும் ஒரு 10-15 படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது. ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளரோட வேலையே என்னன்னா, மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கேயோ தேடி இன்னைக்கு ஏழுமலை வரும்போது, நான் புழல் விசாரணை வரும்போது மேடை ஏறும்போது அசிஸ்டன்ட் கூட யாரும் கைத்தட்டல. ஆனால் ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கைத்தட்டினாங்க. இப்போ நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போதே வந்து ஃபேன்ஸோட வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா வழிகளுக்கும் காலம் தேர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுவா அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்னைக்குமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி, எல்லா சங்கங்களும் சரி உங்க பின்னாடி இருக்கும். அந்த வழியை வந்து நீங்க எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், நாங்க எல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி, நீங்க உங்களுடைய தலைமையில எவ்வளவு புது புது முயற்சிகளை நீங்க கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்னைக்குமே நம்ம ஆதரவா இருப்போம். அண்ட் இதுவும் கடந்து போகும். இதுலயும் நீங்க கடந்து வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கன்னு உங்க வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்க கிளம்புங்க. மேடையை வீட்டிற்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார், திரு உதயகுமார் சார், கனல் மாஸ்டர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னோட அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. அண்ட் மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒன்று மையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அது அழகா நம்ம இயக்குனர் ஏழுமலை அவர்கள் கொடுத்தாரு. மையல் மகளிர் மாண்பினை நல்கும், மயில் கொண்ட மங்கை மாதரர், சிலப்பதிகாரத்திலிருந்து குறுந்தொகையிலிருந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லா மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர். ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாம அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம், எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு புதுமையா ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வந்து ஏதோ கார்த்தி சாரையும் பிரியாமணி மேடத்தை பாக்குற மாதிரி இருந்தது பருத்தி வீரன் படத்துல. அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தா ஒரு மைனா படத்துல எப்படி விதார்த் அவர்களையும் அமலாபால் அவங்களை பார்த்த மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க. அது அமலாபால் மாதிரி ஒரு மலையாள லுக்ல இருக்காங்க. சமந்தி தாரா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பட் பரவாயில்ல. சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் சேது அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 2 பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்ல ரொம்ப அழகா அந்த 2 பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கார்த்தி சார் அண்ட் பிரியாமணி மாதிரி அண்ட் ஒரு விதார்த் அண்ட் அமலாபால் மாதிரி ரொம்ப அழகா உங்க லுக், உங்க பேர் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், புதுமுகங்கள். நான் சேதுக்கிட்ட கேட்டேன் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா, அவர் மைனா படத்துல நான் தான் சார் போலீஸா வந்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துல ஒரு ஹீரோவா அவர் வந்திருக்கிறது வாழ்த்துக்கள். சமதி தாரா பக்கத்துல உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னாரு, சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க சார் உங்க வார்த்தையை சொல்லிட்டேன், ஒரு ரவுண்ட் வருவாங்களா? ஸோ சமதி தாரா நீங்க பெரிய ரவுண்ட் வருவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ அழகா இருக்கீங்க. அண்ட் பாடல்கள்லயே உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு, தமிழ் பேசுற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. சேதவர்கள் நான் பார்த்தேன் படத்துல நேரில் ரொம்ப எங்க இருக்காரு, படத்துல இன்னும் சீரியஸா காமிச்சிருக்காங்க. ஏழுமலை சார் ரொம்ப சீரியஸா இருந்தாரு, நேரில் பார்த்து இன்னும் சார் ரொம்ப கம்மியா இருக்கீங்க ஏஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ அழகா அந்த படத்துல அந்த கதாபாத்திரமாவே மாறி இருக்காரு சேதவர்கள். ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமா தெரியுது எனக்கு. இந்த திரைப்படத்தை இப்ப நம்மளுக்கு இவ்வளோ இதுவா ஒரு ஃபாரில் இருந்துகிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுபமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. அண்ட் இன்னைக்கு
தமிழ் திரைப்படத்திற்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள், புது புது படங்கள், நல்ல நல்ல கதைகள் வரணும். புது தயாரிப்பாளர் தான் ஒரு என்ன சொல்றது, கான்பிடென்ட்டா ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களை மாதிரி ஒரு 15-20 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும், பயம் வந்துடும். ஐயோ இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடல, இப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு. ஆனா புது தயாரிப்பாளர்கள்னா தைரியமா ஒரு கதையை கேட்டு, இந்த கதையில ஒரு ஸ்கோப் இருக்கு, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியா இருக்கோம். 2 பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் சௌந்தர்யன் சார் என்னை பார்த்து சொன்னாரு, அவருடைய மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்ல இருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து எவ்வளவு அழகா அமர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, பாடல்கள். அமர், உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்ட் இல்லை, உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும், பெரிய ரவுண்டா வரணும்னு வாழ்த்துறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஈழமணி அவர்களுடைய இது என்னன்னா, கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் போட்ட உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஜெயமோகன் சாருடைய கதையை வாங்கி இவங்க அழகா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எழுத்துலகில வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார். அவருடைய கதை திரைக்கதை வசனத்துல வர இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆழமான சப்ஜெக்டா இருக்கும், அழுத்தமான சப்ஜெக்டா இருக்கும், நம்ம மனசுல நீங்காத ஒரு படமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துறேன். படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் நம்ம கண்டிப்பா. அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னன்னா, இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 8-9 படம் வரும். அப்படிப்பட்ட தேதியில் நீங்க வர வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பெரிய லெவல்ல ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட், ஒரு 10 கோடி கூட இருக்காது. அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தா கண்டிப்பா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம லப்பர் பந்துல பார்த்தோம், குடும்பஸ்தல பார்த்தோம். இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா, மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் நீங்க ஒரு 3-4 படத்துல வந்தா போறோம். நீங்க 8 படத்துல ஒரு படமா வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காம போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா, தேனப்ப சார்ட்ட ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன், உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க தயாரிப்பாளர், உங்களை சொல்லுங்க, ஏற்கனவே 4-5 படம் போட்டாங்கன்னா உங்க டேட்டை மாத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ பிடிவாதமா இந்த டேட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 இல்ல 3 படம் வர அந்த வாரத்துல மயில் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன். படத்தை பார்க்க ஆர்வமா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க குபேரல எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல அவர் தான் இருக்காரு, போய் வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருக்கு சொன்னாருன்னு தெரியாது, ஆனா எல்லாருமே தளபதி விஜய் சாரை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. குபேரா பாடல்களும் சரி, இந்த படத்துல வந்த பாடல்களும் சரி, குபேரா சார், விவேக சார் ரொம்ப அருமையா குபேரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு குபேர மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்கு வரணும். இந்த பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். செல்வமணி சார் வேற ஒரு மீட்டிங்க்கு போனோம் அப்படின்னாங்க. பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, எப்படி 12 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிருவாங்க, போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இனிமே ஆங்கர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ், she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை. இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தார். படம் ட்ரெய்லர்லேயும் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில். அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டுருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன்.
மீட் பண்ணும்போது, "என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும்னா?" "இல்லை சார், பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன்" அப்படி இப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், "ஏன் அந்த மாதிரி நிறைய நடிக்கல நீங்க? மைனால அப்படி ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு. உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில்" அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. "ஓ, அப்போவே வா" அப்படின்ட்டு. எதில் தான் இல்லை பாலிடிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை, இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்க. மையல், இவ்வளோ மீனிங் இருக்குது. அதெல்லாம் இப்போ வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக. ஏன்னா இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா அவரே தானே? சரி. ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படம் 45 படத்தில் எப்படி ஒரு 30 படம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளோ, அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் இப்போ குறிப்பிட்டேன். அதில் ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எழுதுறீங்கன்னு தெரில எனக்கு. 2 பாட்டு இல்லை 3 பாட்டு போட்டாங்க. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஓப்பன் கேட்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா, சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும்? அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்குது பேர், ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள். அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஃபிலிம்ஸ், சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பன், அந்த பக்கத்தில் வந்து வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன்தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். எனக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். பேசுகிறேன் உன்னை பற்றி, நீ உட்காந்துரு போய். சௌந்தர்யன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கனல் கண்ணன், தேனப்பன், இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து புரியாத புதிர். அதில் தான் வந்து தேனப்பன் வழியில் சந்தித்த குறுக்க ஒருத்தர் வந்து, அப்போ நான் பைக்கில் போயிட்டுருப்பேன், ஒருத்தர் டிவிஎஸ் 50 குறுக்க வந்தார். ஐயோ அப்படின்னு திட்டும் போது, "ஏய் தேனப்பா, இல்லைடா இந்த பக்கம் குறுக்க." அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எட்லாம் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போகிறேன் சார். 4 மணிக்கு வா, இந்த எல்லையம்மன் கோயில் இருக்குல்ல, பக்கத்து பில்டிங்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடுவார். அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில், அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். "ஏய், நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா? இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்" அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வழியில் போகும்போது மீட் பண்ணது, அதுதான் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட 40 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். இன்றைக்கி நடிகர் அவர் ஆகிட்டார். அது சொன்னேன், மேனேஜர் ஆக்குனது முதல் நான் பண்ணனோ இல்லையோ, ஒன்று நடிகர் ஆக்குறது முதல் நான் தான் பண்ணேன். ஏன்னா நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. அதில் கனல் கண்ணன் பாராட்டுறான், "சார், ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடித்து இப்படி பண்ணுறவங்கன்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார், இவனா தேனப்பேன்" அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்.
அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் ஃபைட் மாஸ்டர் ஆக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதிர்லேயும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல. ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை, மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அவர். எங்கடா மாஸ்டர்னா, மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார், நிறைய ஹார்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி அங்கே படம் முடியல, அந்த ஃபைட்டு முடியல, அதனால் என்ன அமிச்சார். சரின்னு வந்தான். அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக வந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம். அப்போல்லாம் மாஸ்டர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். சாங் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றது, ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேர் மாறி போச்சு. கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபைட் மாஸ்டர், ஃபைட் கோரியோகிராஃபின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக லோ ஆங்கிள், ஹைட், அப்படி இது நிறைய கட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதையே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நல்லா நினைக்கிறீங்கண்ணே ஷார்ட்டு, கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு. அப்போ நான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்பில்ல. அது ஒரு சந்தோஷம். அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்னென்னா, நானும் வந்து ஒரு படம் வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காதல் காவியமாக நம்ம ஒரு படம் ஒன்று, வேற ஒரு ரைட்டரு, அவர் மியூசிக்கு எல்லாம். அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் சௌத்ரி சார். என்ன பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து 10 நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இந்த படம் வந்து சரியாக போகல. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருது. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் April 14th ரிலீஸ் வச்சுருந்தோம். நாங்கள் பேசுகிறது வந்து January 29th அந்த ஆஃபீஸில். இதில் வெளியில் சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான் தாடி வச்சுட்டு, ஈரோடு சவுந்தர்னு. அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு. சரி கேட்டேன். சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான். எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல சார், இது வேறு மாதிரி நீ பண்ணணும், எனக்கு இன்னமும் அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, இது நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார். ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டர்ன்றவர் பாம்பு கடிச்சு 3வது இல்லையே செத்து போயிடுவார். அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிகிட்டு இருந்தான். நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகவடிக்குவான்னா, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரணும் சார். அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணுன்ட்டார். ஓகே, ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் April 14th ரிலீஸ் பண்ணுவேல அப்படின்றாரு சார். January 20, 30, 31 சொல்லி February, March, April 14th என்ன சார், மொத்தமே 75 நாள் தான் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. சரி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. May 1st ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சரி ஓகே. நான் கேட்டது இப்போ 90 நாள் தான். ஏன்னா அப்போல்லாம் 90 நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது. அப்போது டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார், இந்த வில்லனா அவரை போடுறோம். இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா இப்போ கேப்டன் பிரபாகரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு, இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவரை போடுறோம். இப்படி போய்ட்டு மியூசிக் யார். அப்போ வந்து சௌந்தர்யன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு எழுதுது. சரி வர சொல்லு அப்படின்னு. இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு. இந்த சீன் இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது எழுதிக்கிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கவுங்களாம் எப்போ வருவாங்க, விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார். அது இவங்க கண்ணல் கண்ணங்கிட்ட ஒரு கொஷின் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து என்ன பாட்டு இதுதான் சொல்லு அப்படின்னா, ஒரு பேட் ஒன்று எடுத்தான். அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. அப்படியே கேட்ச் ஆயிடுச்சு. நான் வேறு புது வசந்தம் பிடிச்சிட்டு அடுத்தது
புரியாது புதிர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்துதான்னு கேட்குறான். அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா, நான் பாட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாமே. சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது, அது ஒரு தாளம் போட்டு பண்ணுவான். அப்புறம் வந்து சம்பா நாத்து சரக்காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணியிருந்தான். ஒரு 8 பாட்டு நான் செலக்ட் பண்ணேன். 8 பாட்டு இது அவன் இப்போ ஒரு 12 பாட்டோ 13 பாட்டோ பாடினாப்புல. 8 பாட்டு இதில் நல்லா இருக்குடான்னு சொல்லி டிக் பண்ணிட்டு, இது போய் சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தோன்னே அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம். சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தார். அவனுக்கு 14 பாட்டு பண்ணும்போது அவர் 7 பாட்டு செலக்ட் பண்ணார். நான் செலக்ட் பண்ண 8 பாட்டில் அந்த 7 பாட்டு இருக்குது. உடனே அந்த 7 பாட்டை அப்படியே ரெக்கார்டிங் ஒரு நாளைக்கு 2 சாங் ரெக்கார்டிங், அது மாதிரி 4 நாள் ரெக்கார்டிங் பண்ணோம். இது பண்ணோம். அடுத்த படம் உடனே 19 பயணம் பெரிய இது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உழைப்பு, அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வச்சுக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை, அதாவது இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு, ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான். நான் அந்த 7 பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு, அதான் சேரன் பாண்டின்னு வந்தது. சரி, எப்படி எங்கே உருவாகுது பாருங்கள். இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சௌந்தர்யனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது. அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தலையில் எழுதில்லை ஆண்டவன். அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பிஏ நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது, இந்த பையனுக்கு இப்போ அமர்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆயிட்டான், உடம்பு சரியில்லாமல். அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான், நிறைய. அதனால் இதுமாதிரி கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சௌந்தர்யன். உன்னுடைய பையன் மூலியமாகவோ உன் மூலியமாக உன் பையனுக்கோ உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மகனுடைய முதல் படம் அந்த அமர். நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்லமணி சார்கிட்ட, உட்காருப்பா உன்னை இது நீ உட்காரு போய் உட்காரு, கிட்ட வந்தால் நான் இப்படி பேசுறது அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த கோட்டை போட்டு. செல்வமணிட்டு சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு. இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிகார்டிங்கில் போட்ட விட தெரியாது. இந்த பாட்டுன்னும் போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும். அது நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் யார் விட்டுட்டேன்னா தெரில, நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உதயகுமார் சார் இருக்கார், பேரரசு இருக்கார், அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. சரி, நான் எனக்கெல்லாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ். நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம். ஆர்கே செல்வமணி சார்லாம் எனக்கு சீனியர். ஆனால் ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம். வேகான்னு ஒரு எடிட்டிங்கு, அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இல்லை நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது. பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன்ஸ்குள்ளே. நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் இப்படி நிறைய போராடி இன்னொரு சங்கம் ஃபெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணோம். நிறைய பேர் பிடிச்சிட்டோம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறது வந்து, சார் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அது முன்னாடியே அளந்துட்டா கூட இல்லை, 4 டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர். அதனால் வந்து எங்களுக்கு பெப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பெப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான், நல்ல ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம்.
அது அப்புறம் ஓரளவுக்கு பெப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம். இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன். அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுங்க. பாவம் நீங்கள் வரட்டுங்களா? எனக்கு போட்டி வேற எங்கேயுமே இல்லை, என் கூடவே இருக்கு என்னுடைய செயலாளர். கரெக்ட் தானே? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு, உதயகுமார்னு கொஞ்சம் கரெக்டாக பேசுவார், ஆனால் கொஞ்சம் ஜவ்வு இழுப்பாக இழுத்துருவார் அப்படின்னு. அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்து. வந்த உடனேயே எனக்கு இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் ஆயா காப்பி அடிச்சா நீ, ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே வாழ்த்து. உனக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க. எப்படி? கரெக்டா? எல்லாரும் வந்த உடனே அவர் ஹீரோயினை ரொம்ப உசுப்பேத்தி விட்டாங்க. நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்லுமணி பேசிட்டு போயிட்டாப்ல. மீதி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்ல. எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க? ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டும். உனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணுமா? ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது. நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன், நம்ம பிரபு சாலமனோட சிஷியன். அப்படியா? ஆமாம், பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், எங்களுடைய சங்கத்தின் பெருமை. அதை தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். வருக வருக என வரவேற்கிறோம். மையலுக்கு அதான் அகனானொரு புகனானொரு நற்றிணை குறுந்தெனு குறுந்தொகைன்னு எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன். மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால், ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்கமே இருக்காது. கைத்தட்டலாம். உண்மைக்கு இவன் பயங்கரமான ஆளு. என்ன டைட்டில் வச்சிருக்கான் பாருங்க, மையல். இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு, அதாவது புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது, திருவள்ளுவர் வேற சொல்லுவார். இது மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார். விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது. ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை. ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதில் என்னன்னா ஒரு அற்புதம், அதாவது இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரர் பாருங்க, எங்கள் ஊருக்காரரு திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரரு, அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க நினைக்கிறேன். 2 எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான். கரெக்டா? தம்பி ஹீரோ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல, இந்த மாதிரி செல்வமணி சொன்ன மாதிரி. ஆனால் வந்த திருப்பியும் நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான். இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார். உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தம் பண்ணால் காலி பண்ணிடுவானே. ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு. அவர் சொன்னார் இல்லையா, நம்ம 90 நாள் 80 நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார். நான் 90 நாள் கேட்டு 90 நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார். நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள 2 படம் ரிலீஸ் பண்ணுவாப்புல. எனக்கு பொறாமையாக இருக்குது, எப்படா இந்த பையன் பண்ணுறான்.
நடுவில் வேற அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்றதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம ஒரு மேனேஜர் பாருங்க, பக்கத்தில் உட்காரு பாருங்க. இவரு எங்கப்பா உங்க டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார், அவர் பிஸியா இருக்காரு. ஏடா நான் சும்மாவா இருக்கேன்? சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோட உறவாக பிணிந்து யார் இது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார். விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தியாகி. அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார். விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார். நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி. ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்கு பாருங்க. எனக்கு அசிஸ்டண்ட் என்னுடைய ஜூனியர் தரணி, அவருக்கு அசிஸ்டண்ட் இவர் பேரரசு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி. இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும். இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலேயும் அசைக்க முடியாது. சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர், நீ பெரிய டைரக்டர், நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலன்னா ஒரு ரஜினி உருவாயிருக்க முடியாது, ஒரு கமல் உருவாயிருக்க முடியாது. நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்றேன். ஆனா தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சும்மா வெண்ண வெட்டித்தனமா உட்கார்ந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை? படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை, ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியா செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமா இருக்கும். தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றாரு, முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும். தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு, ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி, இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள், ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லி, அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகர், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உங்களை சரியா வச்சிருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிடுதல், எப்படி அது வெளியே கொண்டது, எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன. அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும், எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராம ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்க தயாரிப்பாளர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற, அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடந்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்தவரையிலும். பாடலாசிரியர் பற்றி தம்பி சொன்னார். சில பேர் பாடலை அழகுபடுத்துகிறாங்க, சில பேர் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, நல்லா இருந்தது. என்னது? உருக்குலைக்கிறாங்க. இப்போ வர்ற பாட்டு எல்லாமே பெரும்பாலும் பாட்டு நம்ம திருப்பி பாடவே முடியாத மாதிரி.
எல்லாத்தையுமே உருக்குலைச்சிடறாங்க போல இருக்குல்ல. அது கருக்கலைப்பா. இப்போது வருகிற பாடல்கள் உருக்குலைப்பு மட்டும் இல்லை, கருக்கலைப்பு மாதிரி இருக்கிறது. பாடலாசிரியர் சொல்றாரு, இப்போ நம்ம சொன்னா தப்பா போயிடும், இவர் பழைய ஆளுன்றாங்க. என்னை விட சீனியருங்க பாருங்க, ரவிக்குமார், செல்வமணி எல்லாம் சீனியர்கள்லாம், பா நீ தான்ப்பா சீனியர் இல்லை. ரவிக்குமாருக்கு பாருங்க, ஒரு ரொம்ப ராசியான இயக்குனர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமாரை. என்னை எப்பவுமே நான் எங்கே இருந்தாலும் சரி, ரவிக்குமார் இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவிக்குமார் எங்கேயாவது நமக்கு ஒரு ஒரு இன்விடேஷனாக நான் போயிடுவேன். நான் ரவிக்குமார் வீட்டோடவும் சரி, எந்த விஷயத்துக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன். சில டைமில் தெரிஞ்சால் கூட போயிடுறது. அவனுக்கே சந்தேகம் வந்து நான் கூப்பிடலையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரவியை பிடிக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நின்னாரு, ஒரு சௌந்தரியம் இப்படி போட்டு தையல் தாளம் போட்டு அந்த டியூனை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காப்லன்னு பண்ண எவ்வளவு அறிவாளி. யோசனை பண்ணி பாருங்க. அவரை இசையமைப்பாளராக்கி பக்கத்தில் உட்காந்து ஸ்டண்ட் பண்ண வந்தவனை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கி, இப்போ ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி, அவன் தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு அவனும் நம்மளுக்கு எதிராக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. நம்மளை நடிக்க போற இடத்துல எல்லாம் அண்ணே அந்த கேரக்டர் இப்ப நான் பண்றேன் என்னன்றாரு. எங்க போத்தாலும் உங்க ஆளுங்க எனக்கு வந்து ரொம்ப இம்சை பண்றானுப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கி இருக்காரு ரவிக்குமார். ஸோ ஐ ஆல்வேஸ் அடோர் ரவிக்குமார். உண்மையிலே ஒவ்வொரு இயக்குனரும் ரவிக்குமார் மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. இன்னைக்கு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு இசையமைப்பாளருடைய மகன் இசை வெளியீட்டு விழாக்கு அவர் வந்து உட்கார்க்கும் போது அவர் வந்து எவ்வளவு ஒரு பெருமிதத்தோட, இன்னைக்கு இல்லைன்னா வந்த இடத்துல 5 நிமிஷம் உட்கார மாட்டாப்புல. அடுத்தவன் பேசக்கூட நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடுவாப்புல. பாருங்க, தானாடவில்லை என்றாலும் சதையாடு. அதுதான் நம்ம கூட பிறப்பு யாரும் இல்லை, நம்ம கூட பிறக்காம இருந்தா கூட, நம்ம பெத்தவங்களோ வளர்த்தவங்களோ இல்லாம இருந்தா கூட, நம்ம உருவாக்கணுங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தந்தை மாதிரி இருந்து நம்ம கூட இருக்கணுன்ற உணர்வோடு அமர்ந்திருக்கிற ஒரு கே.எஸ். ரவிக்குமாருக்கு உண்மையில் ஒரு பலத்த கரவோசத்தோடு நன்றி சொல். படத்தில் 4 பாட்டும் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி தம்பி ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த மண் சார்ந்த படங்கள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சொன்னேன். மண் சார்ந்த இல்லை. அப்போ இப்போல்லாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கன்னுக, ஆயுதங்கள். அது எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம்? கோடம்பாக்கத்து பக்கம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும். நம்ம கண்ணிலேயே பார்த்ததில்லை. அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுட்ருக்குறாங்களே. அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்க. ஒரு மகேந்திரன் படம், ஒரு பாலு மகேந்திரா படம், ஒரு பாலச்சந்தர் அவருடைய படம். இந்த மிகச்சிறந்த இயக்குனர்களுடைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னவோ தெரியல, ராக்கெட் லான்ச்சரோடு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் வாங்க, நம்ம ஊர், நம்ம மண், இதயங்கள் கொண்டாடும் ஒரு இயற்கையான கதைக்களத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிற ஒரு மையலில் இந்த இயக்குனர் உருவாக்கி இருக்கிற இந்த திரைப்படம் தான் மையல் என்பது உறுதியாக தெரிகிறது. அதை பார்த்த ஒவ்வொரு ஷாட்டும் சொன்ன மாதிரி நல்ல ஒளிப்பதிவு, இந்த கேமரா மூமெண்ட்ஸ் பர்டிகுலர்லி. பொதுவாக எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, இந்த ஆள் போகும்போதே ட்ராக் அண்ட் ட்ராலி, ரவுண்ட் ட்ராலியோடு தான் போவான் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன எந்த ஷாட்டுமே நான் பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஷாட் எடுக்க மாட்டேன். படத்தில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் கேட்டாங்க, நம்ம மூவி தான் எடுக்கிறோம், ட்ராமாவாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆக
அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கோ ஒரு தம்பி என்னை கூட ஃபாலோ பண்ணியிருக்கான்ட்டு. ஆகவே நான் என்னை இதில் ஐடென்டிஃபை பண்ணேன். உன் படம் பார்க்கும்போது அங்கங்கே என் படம் பார்க்குற ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி கொடுத்த உனக்கு இறைவன் எல்லா வெற்றியையும் தர வேண்டும். இந்த நல்ல உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் நல்ல போட்ட காசையும் திருப்பி வாங்கி தர வேண்டும். விவேகா மற்றும் தம்பி அவர் அவங்க எழுத்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது, இதமாக இருந்தது மனசுக்கு. இந்த இசையோட கலந்து நல்ல ஃபீஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மெலடி சாங் கேட்குறதுன்றது ரொம்ப தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இது எல்லாமே மெலடியாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினுக்கு வந்துடுறேன், சொல்லாமல் போகக்கூடாது. நல்ல சிரிப்பு, படத்தை விட இப்போ நல்லா சிரிக்குது பாருங்க. இந்த வெற்றியின் சிரிப்பு இப்போ அப்படியே இருங்க. செல்வமணி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த படங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னை தொடர்ந்து வரும் எனது தம்பி பேரரசு அவர்கள் இன்னும் உங்களை பற்றி அதிகம் புகழவிருக்கிறார். இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகத்திலேயே மயில் இல்லாத எதுவுமே கிடையாது. மயில் என்றால் காதல் குறிக்கும், அன்பு குறிக்கும், எல்லாமே. இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன். என் நண்பர் தேனப்பன் நானும் இன்னொரு நண்பர்களெல்லாம் சேர்ந்து பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு படம். மனதை படம் முடியும் போது வெளியிடும்போது மனசு கருத்து தான் வர வேண்டும். அவ்வளோ சிறப்பான ஒரு படம். அந்த படத்தில் நடத்திருக்கும் கதாநாயகனும் கதாநாயகிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய ஏழுமலை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப நேரம் அன்றைக்கி பேசி அவர்கிட்ட நிறைய கருத்துக்கள்லாம் கேட்டு பேசிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்ததால தானே சொல்கிறேன் இந்த மாதிரி படம் வெற்றிவே அடையும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் விழாவின் நாயகன் அமர்கீத் அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் போயிருந்தேன். அதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் எனக்கும் சௌந்தர்யனுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான என் அன்பு சகோதரர் அண்ணன் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான். ஏன்னா ஒரு கரடு மூடான வாழ்க்கையில் இருந்தேன். அது அசிஸ்டண்ட் வாழ்க்கை, கடவுளை கத்துவேன் இதெல்லாம் சொல்லுவார். ஏன்டா கத்துறேன், தள்ள அடிச்சிருக்காரு, துண்டு விடலாம் வெட்டு வெட்டி அடிச்சிருக்காரு, ஓடி இருக்கேன். இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உருவாக்கி சேரன் பாண்டியன் படத்தின் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி அவருடைய ஒரு 60 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 58 படம் நான் தான் ஃபைட் மாஸ்டராக இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, என் நண்பன் தேனப்பன், நீங்கள் சேரன் பாண்டியில் அவர் எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினா சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் 28 டெக்னீஷியன் அந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கார். மேக்கப், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர். அந்த பெருமை இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு படத்தில் மொத்த பேரையும் புதுமுக அறிமுகம் சாதாரண விஷயமே இல்லை. என்ன சொல்றீங்க? அது அந்த பெருமை அவர்கள். அதில் தான் நாங்கள் தேனப்பன், நாங்கள் எல்லாரும் ஒரே யூனிட்டாக ஒரே சகோதரத்துடன் இருக்கிறோம். அந்த அவருடைய சௌந்தர்யுடைய மகன் இசையமைத்த அமர்கீத் இசையமைத்த இந்த பயல் படத்தில் நான் கலந்து கொள்வது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் கதாநாயகன் அவர்கள் ரொம்ப பிரமாதப்பட்டிருக்காரு. அதை விடையும் பெயின்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க அந்த கதாநாயகி சம்ரித். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த கதையை இப்போ நான் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு படம். பெயின்னா வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ இது மனசு கருத்து தான் நம்ம வரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய அருமை நண்பன் தேனப்பன் அது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் என்னுடைய தம்பி தான் ஸ்டன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஃபைட் பண்ணது நான் நினச்சிருந்தேன் ரோப்பை கட்டி எங்கேயாவது என்கிட்ட மாட்டுவான் தலையில தூக்கணும் வச்சுருந்தேன். ஆனால்
எதுக்கும் தயாரினாலும் அதில் பண்ணியிருந்தார். ஒருத்தர் அடிச்சு தூக்கி போட்டு போஸ் கொடுத்துட்டேன்னு நான் பார்க்கலாம். நானே அந்த பெரிய தட்டில் இருந்து கை தட்டிட்டேன். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறேன். பாரத தாய்க்கு நன்றி தெரிவித்து ஜெய்ஹிந்த். ஐ திங்க் மேலே ஆயிருந்து நினைக்கிறேன் முடிகிறதுக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்துக்கேன். அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர். ஏழுமலை நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடைய தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனோ அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது இது? வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் இப்போ நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேச்சு நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும் எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருவாராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருவாராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் வுட் தான். ஆமாம், திருப்பாச்சி வந்து சவுத் ஈஸ்ட் தான் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இந்த லாங் எதுவும் சொல்லி பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். ஏன்னா KS ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு விடுவார். ப்ரொடியூசர் இயக்குனர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயண சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்க மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் பேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மியூசிக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்க மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வியூஸில் எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில் சவுதி சார் பார்த்து முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு. எனக்கு தான் ஒன்று இருந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதே ஏப்ரல் 14 தான், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரை கற்றுட்ட விஷயந்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோட பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவர்
ஒரு யாரும் சொல்லுவாங்களே முழுசாக சந்தமியாக மாறிட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரி ஒரு முழுசாக நடிகராக மாறிட்டார் அவர். எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா கேசரிங்க சார். நீங்கள் சொன்னது உண்மைதான். ஹீரோனுக்கு தேடினார் பற்றில அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவர். நான் நினச்சேன் முழு நடிகர் ஆகிட்டார், அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு, முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவைப்படும் சார். உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல் மையல்னா மோகம் தானே கரெக்டாக அர்த்தம் கவிஞரே? ஈர்ப்பு, ஈர்ப்பு, மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்கு. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைமை அவர்கள் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது. சினிமாவில் மக்களுக்கு மையல் இருந்தால்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா எல்லாருமே சினிமா மீது மக்களுக்குள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மையலில் பல வகை இருக்கு. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரையும் பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி இது பல வகை. இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மாரி மிகப்பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து டிரைவர், மேக்கப் போடுற மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆடுற டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ இருக்குது காரணம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லாரும் சொன்னாங்க, புரட்சித் தலைவர் விரிவாக பேசிட்டாரு. சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அந்த அறிவு வரும். எதுவுமே சார், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கி கொடுக்க முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எதை ஒன்று அமைக்கும் போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம்,
நாங்கள் வரோம் இன்னைக்கு. சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா, இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம். இப்போ ஒன்றே ஒன்று தான் சின்ன கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க, இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். நல்ல மையல் நான் சொல்கிறேன், தமிழோட மக்களே சினிமா மீது மோகமாக இருக்குது. அந்த மோத சினிமா வளர்த்துருக்கு. இன்னைக்கு சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்னைக்கு வந்து பெப்சி தலைவர் செல்லுமணி சார், தலைவர் போய் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இன்னைக்கு ஏகேஎஸ் தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்காரு, நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மையல் படத்துக்கு வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் இந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மையல் சொன்னேன்ல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டியா பா. ஆனால் இதில் சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிடுன்னே இருக்கும், டார்ச்சர். இப்போ கரெக்டாக இதனால் பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ எனக்குன்னா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் இயக்குனர் ஏழுமலைக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. ரெண்டும் முடிவு பண்ணிட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோயின் பிடிக்கணும்ட்டு. தேவை பிடிச்சி உண்மையிலே பல க்ளோஸ்அப்பு அவங்க சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பால் உள்ள ஒரு மையலில் அது மாதிரி ஒரு ஹீரோயின் தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், ஆனால் ஒரு 5 வருஷம் இருக்குமா படம் வந்து. ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அது அண்ணா அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேர் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஜன பொண்ணு மாதிரி அப்பா கேரக்டரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு, இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வைக்கிறேன் அடுத்த ஃபங்க்ஷனில்ங்கிறாரு. நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படியே இருக்கு சார். நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடிச்ச கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர் கீத், சௌந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், கலைத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். என்ன சினிமாவில் வாரிசு தான் வரணும், என்ன பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கணும். என்ன உட்காருங்க. சௌந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்கிறேன், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போல் நினைச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைந்தால் கூட அவர் சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதான் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலிமா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார்
இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்கள். ஆமாம் சமைச்சு. அப்புறம் இந்த கவிஞர்கள் நம்ம விவேகா சொல்லவே தேவையில்லை, கவி குட்டி தீத்துருவார் இப்படியே. அப்புறம் ஏகாதசி அதில் ஒரு வரி நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிற அது மைண்ட் வரைஞ்சி வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட இசையும் சரி எல்லாம் சரி ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.